இன்றுமா இன்றுமா கொஞ்சம் ஒரு சோகமான செய்தி. கேப்டன் விஜயகாந்த் மறைந்து விட்டார். இந்த நேரத்தில் அவர் அவருக்கு கேப்டன் பட்டம் கொடுத்தாங்க, அது இதுன்னெலாம் பேசுகிறதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவர் எல்லோராலும் அன்போடு கேப்டன் விஜயகாந்த் என்று அழைக்கப்படுகிறார். அதனால் நாமும் அப்படியே சொல்லுவோம். மறைந்து விட்டார். இன்று அதிகாலையில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஏற்கனவே 2-3 நாளாகவே வென்டிலேட்டரில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிட்-19 நோய் தொற்று வேறு அவருக்கு இருந்திருக்கு. நிமோனியான்னு முதல்ல டாக்டர்ஸ் நினச்சிருந்தாங்களாம். இந்த பிரச்சனை அடிக்கடி வரும். அது நிமோனியாவா டிபியா, இந்த குழப்பங்கள் எப்போவுமே வரும் மருத்துவர்களுக்கு. ஏன்னா மருத்துவத்துறையிலேயே அது ஒரு சின்ன சிக்கல் இருக்குதுன்னு ஒரு மருத்துவரே எனக்கு சொல்லியிருந்தார். அதாவது என்னுடைய தந்தையாரும் பார்த்திங்கன்னா 2011 இப்படி தான் டிபி மூலமாக இறந்துட்டார். அந்த டிபி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வயதானவர்கள் கொஞ்சம் நீங்கள் எப்போதும் ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக சர்க்கரை நோய் இருப்பவர்கள், சர்க்கரை நோயோடு 65-70 வயது தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சளி தொல்லைகள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, சர்க்கரை நோயோடு இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய தந்தையார் இறந்தபோது அந்த டெஸ்ட்டு ரிசல்ட் மாற்றி மாற்றி காமிச்சிது. அதுதான் பிரச்சனை. என்னென்னா காலையில் டெஸ்ட் எடுக்கும்போது டிபி இல்லைன்னு காமிக்குது. மதியானம் எடுத்தாங்கன்னா அது சரின்னு அந்த மருந்து மாத்திரையை நிப்பாட்டிட்டு மத்தியானத்துக்கு மேலே எடுத்தாங்கன்னா டிபி இருக்குதுன்னு காமிக்குது. இப்படி மாற்றி மாற்றி குழப்பமாக இருந்தது. அப்போ அவர் இறந்த பிறகு நானும் இங்கே இருக்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டப்போ, அவர் ஒரு டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவரும் வயதானவர். இப்போ அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு கூட தெரில. நான் சொல்லும்போது 2011 அவருக்கு 65 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் சொன்னது என்னென்னா, இது ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க, இன்னும் மருத்துவத்துறையால் தீர்க்கப்படாத ஒரு சிக்கல். சர்க்கரை நோயோடு சேர்ந்து டிபியோ நிமோனியாவோ இது போன்ற தொல்லைகள் வந்ததுன்னா அது ரிப்போர்ட்டில் சரியாக காட்டாது, மாற்றி மாற்றி காட்டும். அப்போ அந்த மருத்துவர்கள் உடனடியாக தங்களோடு ஒரு டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டையும் வச்சுக்கிட்டு செக் பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். அது நிறைய பேருக்கு புரிவதில்லை, அதனால் பல்வேறு மரணங்கள் அது மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொன்னார். என் தந்தையார் இறந்த ஓரிரு நாட்களிலேயே இப்போ சைஃப் அலிகான் பட்டோடி இருக்கார் பாருங்க, அவங்க அப்பா நவாப் அலிகான் பட்டோடி, அவரும் இதே என் தந்தையாருக்கு என்ன நோய் பிரச்சனையோ அதே பிரச்சனையில் தான் அவரும் இறந்தார். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தது அதே மாதிரி தான். இந்த கோவிட் பிரச்சனை வந்திருக்கு. அதாவது சளி தொல்லைக்கும் இந்த சர்க்கரை நோய்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது இன்னும் மருத்துவத்துறையால் சரியாக தீர்க்கப்படாத ஒரு விஷயம். உடனடியாக இதை ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டு இந்த ஏமாற்று மருத்துவ முறைகள்லாம் வச்சு திரிகிறாங்களே, அந்த கூட்டம் உடனே நாங்கள் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சோம் அப்படிம்பாங்க. இவர்கள் சொல்வது பூரா எங்கே சொல்லுவாங்கன்னா, நவீன மருத்துவம் இந்த இடத்துக்கு நாங்கள் இன்னும் சரியான தீர்வை கண்டறியவில்லை அப்படின்னு ஓப்பனாக நேர்மையாக ஒத்துக்கொண்ட பிறகு அதனை நோக்கி அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மாற்று மருத்துவம்னு சொல்கிறவங்க பூரா நாங்கள் அதுக்கு எங்கள்கிட்ட மருந்து இருக்குதுன்னு பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களிடம் சிக்கிக்கொள்ளாதீர்கள். ஒரு நல்ல மனிதர், 71 வயது ஆயிடுச்சான், 52 ஏதோ பிறந்தவர்னு போட்டிருந்தாங்க. 52 பிறந்தவர் 2023 இறந்து விட்டார். ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டிய செய்தி. ஒரு நல்ல மனிதர் இறந்தது ஒரு பக்கம் வருத்தம்னாலும், அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அவர்களது ரசிகர்கள் எல்லோருக்குமே இது ஒரு மிகப்பெரிய வருத்தமாகத்தான் இருக்கும். நாம் பார்த்தவரை, நான் கவனித்தவரை, ஒரு தான் எடுத்துக்கொண்ட எல்லா வேலைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வெற்றியை அடைந்தவர். அதாவது அவர் சினிமாவில் தான் சம்பாதிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு மதுரையிலேயே அவர் பிறந்து வளர்ந்த ஊரிலேயே ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தான். சொந்தமாக ரைஸ் மில்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த ஆர்வத்தின் காரணமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்னைக்கு திரைப்படத்தில் நடிக்கணும்னு முயற்சி செய்து அதுக்கு உண்டான வேலைகளை செய்து திரைத்துறையில் தனக்கென்று ஒரு தனியான ஒரு முத்திரையையும் பதித்தவர். அதன் பிறகு அதற்கு முன்பாக இருந்தே ரஜினி போன்றவர்கள்லாம் நாங்கள் அரசியலுக்கு நான் தமிழ்நாட்டையே திருத்த போகிறேன் அப்படி இப்படின்லாம் வாய்ஸ் அவடால் விட்டு கொண்டு இருந்த காலகட்டத்தில்
அந்த மாதிரி வாய் சவடாலெல்லாம் எதிலும் ஈடுபடாமல் அரசியலில் இறங்குவதுன்னு முடிவு பண்ணால் இறங்கி என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி அவர் கொள்கைகள் அப்படி இப்படின்லாம் நம்ம உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிய கட்சியை வெற்றிகரமாக 2வது எலெக்ஷன்லேயே எதிர்க்கட்சி தலைவர்னு ஆகிற அளவுக்கு அந்த கட்சியை வளர்த்து எடுத்தார். ஜெயலலிதா அம்மையாரிடமெல்லாம் மிக காட்டமாக பேசியவர், எதிர்க்கட்சியாக ஒரு காலகட்டத்தில் நன்றாக செயல்பட்டு கொண்டு இருந்தவர். அதன் பின்னர் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குறேன்னு சொல்லி தமிழருவி மணியன் ஒரு ஆள் இருக்கார், அவரும் சரி இந்த ராமச்சந்திரன், இந்த 2 பேரும் எங்கே போனாலும் அந்த இடமே உருப்படாமல் ஆக்கி முடிச்சுட்டு தான் வருவாங்க. ராசின்லாம் சொல்ல, அவர்களின் நோக்கமே அதான். போனாங்கன்னா போய் அந்த இடத்துல சுத்தமாக சப்ஜெக்டாக கதையை க்ளோஸ் பண்ணி கணக்கை முடிச்சு வச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. அப்படித்தான் அவர்களும் உள்ளே புகுந்து தேவையில்லாமல் மொத்தமாக இவங்க கணக்கை முடிச்சு இவர் மட்டும் இல்லை, வைகோ அவர்கள் எல்லாரது கணக்கையும் முடிச்சு வச்சுட்டு தான் வந்தாங்க. வைகோ அவர்களும் சரி, அதற்கு பிறகு அவரால் பெரிய அளவில் அரசியலில் ஈடுபட முடியவில்லை. விஜயகாந்தும் அந்த மக்கள் நல கூட்டணியின் தோல்விக்கு பிறகு அவரது உடல்நிலை அப்போதே கொஞ்சம் மோசமாயிடுச்சு. அதிலிருந்தே அவர் கொஞ்சம் தளர்ந்து போய் அந்த கட்சி பணிகள் எல்லாம் ஈடுபட முடியல. அதனாலேயே கட்சி மேலும் மேலும் வீக் ஆகிட்டே போச்சு. பத்தாக்குறைக்கு அவரது குடும்ப உறுப்பினர்கள்லாம் உள்ள கட்சிக்குள்ளே புகுந்து ரொம்ப இது பண்ணி ஒரு வழியாக அவரை ரொம்ப பாடாப்படுத்தி அவர் கட்டமைத்து வைத்திருந்த ஒரு சின்ன கட்சியை கூட ஒன்றும் இல்லாத ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. இப்போது கூட அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்த இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் அவரை கூப்பிட்டு மேடையிலலாம் உட்கார வச்சு ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாரா இல்லை டிஸ்சார்ஜ் ஆகாமையே கூப்பிட்டு வந்துட்டாங்களான்னு கூட தெரியல. கூப்பிட்டு கட்சி மேடையிலலாம் உட்கார வச்சு அப்படி வைக்கணும்னு அவசியமே இல்லை. தொண்டர்கள் சொன்னால் ஏற்றுக்க போகிறாங்க. அண்ணன் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார், அதனால் அந்நியார் தான் இனிமேல் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க போகிறாங்க. ஏற்கனவே அவங்க மச்சான் சுதீஷ்னு ஒருத்தர், அவர் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது இது தேவையில்லாமல் அவரை போட்டு உடல்நிலை மோசமாக இருந்த ஒரு மனிதரை எல்லா இடங்களுக்கும் அலைய விட்டு அங்கே இங்கே கூப்பிட்டு வச்சு பாடாப்படுத்தி ஒரு வழி பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். கடைசி காலத்தில் மருத்துவமனையில் நல்ல ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்றது ஒரு சின்ன வருத்தம் தான். அது எனக்கு மட்டும் இல்லை, அவரது ரசிகர்களுக்கும் அவரது கட்சியை சேர்ந்த எல்லோருக்குமே அந்த வருத்தம் இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. வாழ்ந்தவரை வெற்றிகரமான மனிதராக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார் அப்படின்னு தான் பார்க்கணும். மக்களுக்கு என்ன செஞ்சார் செய்யலைன்றதெல்லாம் வேறு, அது தனி சப்ஜெக்டு. ஆனாலும் தான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்றும் மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் கடும் உழைப்போடு வேலை செய்து அந்த வேலைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியையும் பெற்ற ஒரு நபராகத்தான் நாம் விஜயகாந்தை பார்க்க வேண்டும். ஏன்னா அதான் மற்றவங்கெல்லாம் வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருக்கும்போது இவர் உள்ளே இறங்கிய எதிர்க்கட்சி தலைவர் வேறு வந்தார். மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி வேறு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாமல் தான் உட்காந்துருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதனையான வாழ்க்கை என்று தான் நம்ம பார்க்கணும். அந்த சாதனையான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து ஒரு மனிதராக விஜயகாந்த் நம்மிடம் இருந்து பிரிந்து விட்டார். அவரது பிரிவுக்கு நாம் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வோம். அவரை சார்ந்த உறவினர்களும் சரி, அவரது கட்சி உறுப்பினர்களும் சரி, அவரது ரசிகர்கள் அனைவருக்கும் சரி, நாம் நமது மனதார ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வோம். இதை தொடர்ந்து உள்ள செய்திகளை அடுத்த காணொலியில் பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.